ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா பட்டி எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம ப்ளவுஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து பிகினருக்காக நம்ம போடுறது. அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் எப்போதுமே மார்க்கிங்க்கும் சரி, இந்த பட்டி வெட்டினாலும் என்ன வெட்டினாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஹூக் பட்டு இருக்கும் பார்த்திங்களா, ஊக்கு தைச்சிருப்போம்ல, அந்த பக்கம் தான் எடுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி என்கிட்ட இருக்க கிளாத்தில் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இருக்க கிளாத்தில் நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. 4 பீஸ் வேணும். மெயின் பீஸ் வந்து நமக்கு ஒரு பீஸ் வேணும். இது லைனிங் ப்ளவுஸ் தான், அதனால் நமக்கு அது ஒரு பீஸ் தேவைப்படும். எனக்கு கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுனால நான் நேர் பக்கமே போட்டுக்கிறேன். அப்புறம் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். கீழே வந்து இப்போ 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இந்த 1 இன்ச்சு எதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, அதாவது பட்டியை மடித்து தைக்கிறதுக்கு லைனிங்கோட. இப்போ வந்து இந்த மாதிரி ஹூக் பக்கத்தில் இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணல, அதுக்கு மேலே இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் அந்த பட்டியும் நம்மளுடைய மெயின் பீஸும் ஜாயின் பண்ணியிருப்போம். அதுக்கு நேராக ஒரு கோடும், அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு விடணும். ஏன்னா இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு. அடுத்து சென்டர் டாட்டை அப்படி பிடிச்சிக்கிட்டு அடியில் லைட்டாக தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வைங்க. அதே மாதிரி சைடு ஜாயினிங் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் மாற்றி போட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் உள்பக்கமாக திருப்பி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கையை அழுத்தம் கொடுத்தோன்னா அது தெரியும் எந்த இடத்துல இருக்குதுன்னு. இப்போ கரெக்டான அளவும் அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத் இருந்ததுன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே ஸ்டிச்சிங்க்கு நான் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். சைடில் வந்து நான் 1/2 இன்ச்சு 2 இன்ச்சு விட்டுருக்கேன். அதாவது ஸ்லீவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸ்லீவில் ப்ளவுஸில் நம்ம பட்டியில் எல்லாத்துலேயுமே ஒரே அளவு தான் நம்ம விடணும். 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் 1/2 இன்ச்சு தான் விடணும். 2 இன்ச்சு விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் 1/2 இன்ச்சு தான் வரணும். அப்படி இல்லைன்னா அந்த சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பராக அந்த ஷேப் வந்து கிடைக்காது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். இதில் 2 பீஸ் இருக்கும். இன்னும் நம்ம 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு அடுத்து மெயின் கிளாத்தில் ஒரு பீஸும் கொடுத்து கொஞ்சம் ஒரு 3 பீஸாவது கொடுத்தா தான் கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும். இல்லது பட்டி வந்து தூக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பிகினருக்காக நான் போடுற வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.